Okay, student. Next one is protein. It is also most abundant biomolecule present in living organism. The protein word it is derived from Greek word proteus, that means primary or holding first place. அதாவது முதன்மையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். Because it is the main functional unit of living things. Living things ஓட main functional unit என்ன அப்படின்னா proteins அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் த செல், அதாவது செல்லோட எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இன்க்ளூடிங் ரெஸ்பிரேஷன் ஆல்சோ அங்கேயுமே ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகுது. ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் எ பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் அமினோ ஆசிட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அமினோ ஆசிட் அப்படின்னா என்ன? அமினோ ஆசிட் அப்படின்னா விச் கண்டைன்ஸ் ஒன் அமினோ குரூப். இங்கே கீழே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அமினோ குரூப்பும் ஒரு கார்பாக்சில் குரூப்பும் பைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்வோம். தேர் ஆர் 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட் ஃபவுண்ட் இன் த ப்ரோட்டீன் மாலிகுல். ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸில் 20 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு நேம், அதுக்கு ஒரு 3 லெட்டர் கோடு, தென் 1 லெட்டர் கோட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க உனக்கு. நீங்கள் ப்ரோட்டீன்ஸு சீக்வன்ஸாக எழுதுக்குள்ளே இந்த 3 லெட்டர் கோடோ இல்லை 1 லெட்டர் கோடோ தான் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆர்னா ஹைட்ரோ கார்பன் இருக்குல்லாமா, அந்த ஆர் குரூப்பை வச்சு அலிஃபேட்டிக்கா இல்லை அரோமேட்டிக்கா அப்படியும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கிளாஸிஃபைடு பை அசிடிக்கா இல்லை பேசிக்கா இல்லை நியூட்ரலாக இருக்கா அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். தென் அமினோ ஆசிடோட நேச்சரை பொறுத்து இட் மே பி ஹைட்ரோஃபோபிக் ஆர் ஹைட்ரோஃபிலிக், அதாவது போலாரா நான் போலாரா அப்படியும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் இருக்கக்கூடிய 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸு உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதனோட நேம் கொடுத்துருக்காங்க, தென் 3 லெட்டர் கோடும் உனக்கு கொடுத்துருக்காங்க, தென் 1 லெட்டர் கோடும் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளைசின் இருக்கு, தென் அலனைன், வேலைன், லூசின், ஐசோலூசின், aspartic acid, glutamic acid, aspargine, then next glutamine, அடுத்தது proline, phenylalanine, tryptophan, lysine, cysteine, அடுத்தது methionine, tyrosine, arginine, histidine, serine and threonine. இந்த 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் தான் உனக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸில் உனக்கு இன்வால்வ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நம்ம டயட்டை பொறுத்து நம்ம அமினோ ஆசிட் கிளாஸிஃபை பண்ணக்குள்ளே பார்த்தோம்னா இட் இஸ் கிளாஸிஃபைட் ஆஸ் எசென்ஷியல் அண்டு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அமினோ ஆசிட் விச் ஆர் சிந்தசிஸ்டு பை அஸ், அதாவது நம்ம உடம்புலேயே சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா அதை நாம் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடம்புலேயே அது சிந்தசிஸ் ஆகக்குள்ள அது அத்தியாவசியமற்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிளைசின், அலனைன் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே நான் எக்ஸாம்பிள் ஃபார் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் பிகாஸ் இட் இஸ் சிந்தசிஸ்டு பை ஓன், நம்மளாலே அதை சிந்தசிஸ் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா இட் கேனாட் சிந்தசிஸ்டு பை அஸ், நம்மளால் சிந்தசிஸ் பண்ண முடியாது. இட் ஒன்லி அப்டைன்டு த்ரூ டயட், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் அலனின், வேலின், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான், ஐசோலூசின் இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் எசென்ஷியல் அமினோ ஆசிட். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் ப்ரோட்டீனில் மேஜராக இந்த 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செல்ஸில் இன்னும் ஒரு சில அமினோ ஆசிடும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த அமினோ ஆசிட் டஸ் நாட் டுக் பார்ட் இன் தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ அதனால் அதை நம்ம நான் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆர்னித்தின் அண்டு சிட்ருலின் நம்ம சொல்லலாம். திஸ் காம்பனன்ட்ஸ் இன்வால்வ்டு இன் தி யூரியா சைக்கிள், அதாவது அமோனியா யூரியாவாக கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸில் இந்த அமினோ ஆசிட்ஸ் இன்வால்வ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட். இது கலர்லெஸ், வாட்டர் சால்யூபிள், கிறிஸ்டலைன் சாலிட். ஓகேவா, வாட்டர் சால்யூபிளாக இருக்கக்கூடிய கிறிஸ்டலைன் சாலிட் தான். ஸோ இந்த அமினோ ஆசிடில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பாக்சில் குரூப்பும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் அமினோ குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால ஒன்று கார்பாக்சிலிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை அமினோ குரூப்போட அமைன்ஸோட ப்ராப்பர்ட்டியோ இதுக்கு கிடையாது. அமீன் அண்ட் கார்பாக்சிலிக் ரெண்டுத்துக்கும் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் டிஃபர் ஃப்ரம், அதுலேருந்து தனியாக இதுக்கு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கீழே உனக்கு இங்கே இந்த இதை பாருங்கள், இந்த ரியாக்ஷனை
அதாவது அமினோ ஆசிடோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்லேருந்து சிஓஹெச்லேருந்து ஹெச் ப்ளஸ்ஸை இது டொனேட் பண்ணி சிஓஓ மைனஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டொனேட் பண்ண ஹெச் ப்ளஸ் வந்து அமினோ குரூப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா இது NH3+ ஆகிடும். அதாவது ஒரே காம்பவுண்ட்லேயே போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்க இந்த அயானை வந்து நம்ம ஜ்விட்டர் அயான் நம்ம சொல்லுவோம். இது வந்து எல்லா பிஹெச்லேயுமே இருக்காது, அட் எ பர்டிகுலர் பிஹெச், அதாவது நியூட்ரல் பிஹெச். அப்போ வந்து நெட் சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்குது, அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால சார்ஜ் ஜீரோ. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அமினோ ஆசிடோட பிஹெச் வந்து நியூட்ரலாக இருக்கும். இப்போ இந்த நியூட்ரலாக இருக்க அமினோ ஆசிட் கூட ஒரு H+ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது அசிடிக்காகவும் இருக்குது, அசிடிக் அமினோ ஆசிடாக இருக்கும். இது OH நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அல்கலைன் பிஹெச்சுக்கு அது மாறிடும். தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, அமினோ ஆசிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன்னா இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, கைரல் கார்பன் இருக்குது. ஆனால் எக்ஸப்ட் கிளைசினில் கைரல் கார்பன் இல்லை. ஸோ அதனால் அமினோ ஆசிட் எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவ் எக்ஸப்ட் கிளைசினுக்கு மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி கிடையாது. அண்ட் ஆல்சோ த அமினோ ஆசிட் எக்ஸிஸ்ட் இன் D and L ஃபார்ம்ஸ். D ஃபார்ம் அண்ட் L ஃபார்ம் ரெண்டுத்துலேயுமே எக்ஸிஸ்டாக இருக்குது. ஹவவர் நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து L அமினோ ஆசிட் தான் மேஜராக இன்வால்வ் ஆகுது. ஒரு சில லிவிங் ஆர்கானிசமில் D அமினோ ஆசிட்ஸும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பெப்டைடு ஃபார்மேஷன் அப்படின்னக்குள்ள இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகி தான் நம்ம ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அமினோ ஆசிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஃபஸ்ட்டு பைண்ட் ஆகக்குள்ளே உங்களுக்கு பெப்டைட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அமினோ ஆசிட் பைண்ட் ஆகிற அந்த பாண்டுக்கு பேர் பெப்டைட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எக்ஸாம்பிளோடவே நீங்கள் பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், கிளைசின் அமினோ ஆசிட் ஃபஸ்ட்டு ஒரு அமினோ ஆசிட் கிளைசின் எடுத்துக்கிறோம். அடுத்தது அலனைன் அப்படின்ற அமினோ ஆசிட் கூட அது பைண்ட் ஆகுது. அதாவது கிளைசினோட கார்பாக்சில் குரூப்பும் அலனைனோட NH2 குரூப்பும் பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆகக்குள்ள இங்கே என்ன இதாகுதுன்னா வாட்டர் மாலிகுல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் இது ரெண்டுத்துலேருந்து. அதாவது COOHலேருந்து OHும் அமினோ குரூப்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் வந்து உனக்கு CONH தான் இருக்கும். அது அப்படியே நீங்கள் இந்த டோட்டல் 2 மாலிகுல்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைண்ட் பண்ணி எழுதிக்கிறீங்க. ஸோ பைண்ட் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா அப்போ 2 அமினோ ஆசிட் இருக்குது. எப்படி சொல்லலாம், கிளைசைல் அலனைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2 அமினோ ஆசிட் கம்பைன் ஆன இதை டைபெப்டைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் இன்னொரு அமினோ ஆசிட் இங்கே பைண்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ ட்ரைபெப்டைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியே வந்து எல்லாம் டைபெப்டைட், டெட்ராபெப்டைட், பென்டாபெப்டைட், அது நம்பர் ஆஃப் அமினோ ஆசிடை வச்சு அது என்ன பெப்டைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய போயிட்டே இருந்தது அப்படின்னா பாலிபெப்டைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே அமினோ ஆசிட் பல்காக நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருந்தால் தான் அப்போ தான் நம்ம அதை ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா N டெர்மினல் அண்டு C டெர்மினல். ஸோ இப்போ இந்த டைபெப்டைட் இருக்குது. இந்த டைபெப்டைடில் ஃபஸ்ட் இந்த சைடு பாருங்கள் NH2 இருக்குது, அமினோ குரூப் இருக்குது. இந்த சைடை நம்ம N டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். COH இருக்குது இந்த சைடை C டெர்மினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மீதி இருக்கிற இந்த ஆர் பார்ட், இது ஃபுல்லாகவே ஆர், இந்த ஆர் பார்ட்டை வந்து நம்ம பேக்போன் ஆஃப் த பாலிபெப்டைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸோட ஷேப்பை வச்சு ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், 2 மேஜர் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபரஸ், செகண்ட் ஒன் வந்து குளோபுலார் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஃபைபரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மாலிகுல்ஸாக இருக்கும், லீனியராக போயிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த நூல் இலை மாதிரி, அதாவது இந்த நரம்பு கயிறுலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சுருண்டுட்டு இருக்க மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ அப்போ ஃபைபர் போல் இது இருக்கும். ஜென்ரலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, வாட்டரில் இன்சால்யூபிள். இது அந்த டைட்டாக அதாவது ஃபைபராக இருக்க என்ன காரணம், இல்லை ஒன்று ஜாயினாக இருக்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைட் ஃப்ரிட்ஜஸ், அதுவும் இல்லாமல் வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டும் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. மேஜராக இதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு கெராட்டின் அண்டு கொலோஜன் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கெராட்டின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேரு நெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை நம்ம ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபுலார் ப்ரோட்டீன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும் உனக்கு.
இந்த பாலிபெப்டைட் செயின்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஃபோல்ட் ஆகி ஸ்பெரிக்கல் ஷேப்பாக கன்வெர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் சால்யுபிள் இன் வாட்டர். அது நிறைய ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்சைம்ஸ் கேட்டலிஸ்டில் வந்து இது இன்வால்வ் ஆகுது. எக்ஸாம்பிள் மயோக்ளோபின். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்துனாவே இட் இஸ் ஏ பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதனோட 3D ஸ்ட்ரக்சர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிடோட சீக்வன்ஸ். அமினோ ஆசிட் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகுதுல, அது நம்ம சீக்வன்ஸாக இருக்கிறத பொறுத்து தான் இதனோட 3D ஷேப்ஸஸும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஷேப்பை வந்து டக்குன்னே என்ன சொல்கிறது பெருசாலாம் மாறதில்ல. ஒரு 4 லெவல்ஸ், அதாவது 4 ஹியர்ச்சிக்கல் லெவல்ஸில் வந்து இது ஃபார்ம் ஆகுது. அதாவது ப்ரைமரி அடிப்படை, அதாவது சின்னதுலேருந்து பெருசாகிற மாதிரி ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டரி ஸ்ட்ரக்சர்ஸில் இது ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நம்ம பார்க்கலாம். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ பாலிபெப்டைட் செயின் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கனெக்டட் த்ரூ ஏ பெப்டைட் பாண்ட். அதாவது அமினோ ஆசிட் ஒன்றோட ஒன்று லீனியராக வந்து பைண்ட் ஆகிட்டே போய் பெப்டைட் பாண்டுனால ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா லீனியர் செயினாக இருக்கும். இதில் கிளைசின், மித்தியோனைன் கூட, இதில் ஃபினைல் அலனின் கூட ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெப்டைட் பாண்ட் மூலிமா தான் ஃபார்ம் ஆகி ஒரு பாலிபெப்டைடு செயினாக இது இருக்கும் உனக்கு. இதில் நீ ஒரு அமினோ ஆசிட் எடுத்துகிட்டு இப்போ இங்கே நான் வந்து மித்தியோனைன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அலனைனை நான் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா கூட இது நான் டோட்டலாக இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே மாறிடும் இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமினோ ஆசிட் பாலிபெப்டைட் செயினாக இருக்கிறது அதை வந்து ஹைலி ரெகுலர், அதாவது இங்கே வந்து சிங்கிள் செயினாக இருந்தது ப்ரைமரியில், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செயின்ஸாக இருக்கும். இல்லைன்னா அதாவது என்ன சொல்லுது ஸ்பைரலாக வந்து ரோலாக இருக்க மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ இந்த ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரிங் ஷேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பேரலாக இருந்தாலும் சரி, ஒரு ரெகுலர் ஷேப்பாக இருக்க மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதனோட ரெகுலர் ஷேப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எதில் ஃபார்ம் ஆகுது, அதாவது கார்பனைல் ஆக்சிஜனுக்கும் அடுத்ததாக வரக்கூடிய செயினில் இருக்கக்கூடிய அமினோ குரூப்பில் இருக்க நைட்ரஜனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ரெகுலராக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து 2 மேஜர் ரெகுலர் ஷேப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்டு பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் 2 இதில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஹெலிக்ஸை பார்க்கலாம். ஆல்ஃபா ஹெலிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட் வந்து சீக்வன்ஸாக அரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் லீனியராக போகாமல் இப்போ வந்து பாருங்கள் இந்த ஷேப் இந்த இடத்துல இருக்குன்னா இப்படியே அமினோ ஆசிட் வந்து சீக்வன்ஸாக அரேஞ்ச் ஆகிட்டே வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பெண்ட் ஆயிரும். ஸோ அப்படியே வந்து ஒரு ரவுண்டாக அதாவது ஸ்ப்ரிங் சுற்றி வச்ச மாதிரி வந்து என்னாகும் அப்படின்னா வளைஞ்சு உனக்கு இருக்கும். அதாவது ஸ்பைரலாக இருக்க மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்பைரலாக வரக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிக்கலாக வந்து உனக்கு இது ஸ்பைரலாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் நம்ம பார்த்தோம். அதாவது எப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் அமினோ ஆசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு வரக்குள்ளே அடுத்த டேர்னில் வரக்குள்ளே 5th அமினோ ஆசிட் இங்கே 5 இருக்குது அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி ஃபஸ்ட் அமினோ ஆசிட் வந்து 5th N+4 அப்படின்னா 5th வரக்கூடிய அமினோ ஆசிட் ரெசிடியூ கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த இதனால இந்த ஹெலிக்கல் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டேர்ன், அதாவது இந்த ஒரு டேர்னில் வந்து 3.6 ரெசிடியூஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குது. இந்த ஒரு டேர்னோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5.4 ஆம்ஸ்ட்ராங் வந்து அதனோட லென்த் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? இதே இந்த ஹெலிக்கலில் வந்து இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே உனக்கு அமினோ ஆசிட் வந்து சீக்வன்ஸாக அரேஞ்ச் ஆகிட்டே வரக்குள்ள அந்த சீக்வன்ஸில்
உனக்கு ப்ரோலைன் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அமினோ ஆசிட் வந்து ப்ரோலின் ஒரு அமினோ ஆசிட் இருக்குல்ல, அந்த ப்ரோலைன் வந்தது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ப்ரோலின் இருக்குது அப்படின்னா அதுக்கும் மேலே இந்த ஹெலிக்கல் வந்து கண்டினியூ ஆகாது, அதோட அந்த ஹெலிக்கல் வந்து கட் ஆகிடும். ஒர்க்கிங் கார்பெட் அது வந்து நம்ம என்ன ஆகிடும், ஹெலிக்கல் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிக்கல் வராது. அப்போ ஒவ்வொரு ஹெலிக்கல் தனித்தனியாக உனக்கு இருக்கும். ப்ரோலைன் வரக்குள்ளே அந்த இடத்துல அமினோ ஆசிட் அந்த ப்ரோலைன் வரக்குள்ளே ஹெலிக்கல் வந்து கட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது என்ன கொடுத்துருக்காங்க, பீட்டா ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ஃபா ஹெலிக்கலில் வந்து என்ன சொல்கிறது, பெப்டைடு செயின் வந்து காயில் ஆகுது. ஆனால் இங்கே காயில் ஆகிறதுக்கு பதிலாக இப்போ 2 பெப்டைடு இருக்குது. இங்கே ஒரு பெப்டைட் செயின் இருக்குது, கீழே ஒரு பெப்டைட் செயின் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெப்டைடு செயினுக்கும் நடுவுலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு அங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்ட், இந்த சென்டரில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது மேலே இருக்க ஃபஸ்ட்டு பெப்டைட் செயின்லேருந்து கார்பனைல் குரூப் வந்து கீழே இருக்க ஒரு அமினோ குரூப்புக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஒரு ஷீட்டு மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பீட்டா